ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு சம்பந்தம் பேச வந்திருக்கேன். மும்பையில் வாழும் ஒரு பெண்ணுக்கு தமிழ்நாட்டில் மாப்பிள்ளை தேவை. உங்கள்கிட்ட யார்கிட்டையாவது மாப்பிள்ளை இருந்தால் எங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தாங்க. நீங்கள் என்னென்ன வரதட்சணை எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே கிடைக்கும். மாப்பிள்ளை படிக்கலான்னு நடக்கும், அழகா இல்லைன்னு நடக்கும், வேலைக்கு போகலான்னு நடக்கும், எந்த ஜாதியாக இருந்தால் நடக்கும். ஒன்று பொண்ணோட ரெக்குவயர்மெண்ட் என்ன? மாப்பிள்ளை கலராக இருக்கணும், அழகாக இருக்கணும். எங்கள் பொண்ணு ரொம்ப அழகு. நான் அவளை வீடியோவில் காட்டுறேன். நேரில் பார்த்தா இன்னும் உங்களுக்கு அழகாக இருக்கும். கையோட பொண்ணு உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவீங்க. பொண்ணுக்கு வயசுலாம் ரொம்ப குறவு தான். இப்போ தான் 2 வருஷம் ஆகுது குத்த வச்சுன்னா ஏஜ் அட்டன் பண்ணி புரியலன்னா சடங்கை 2 வருஷம் தான் ஆகுது. இனிமே அவளை எங்களால் வச்சு சமாளிக்க முடியாது. எவன் கையில் பிடிச்சி ஒப்படைச்சிடலான்னு நினைக்கிறேன். வரதட்சணை நீங்கள் என்ன கேட்குறீங்களோ எல்லாம் கிடைக்கும். பிள்ளைய பெற்ற அப்பா வெளிநாட்டில் இருக்கார். பிள்ளைய பெற்ற பெரியப்பா சொந்தமாக டூர்ஸ் ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாரு. பிள்ளைக்கு தாத்தா பாட்டி சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. மும்பையில் சொந்த வீடு. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ எல்லாம் கிடைக்கும். எங்கள் பொண்ணை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் கொடுத்துருந்தாலும் நடக்கும், இல்லை மாப்பிள்ளை எங்கள் வீட்டுக்கு அனுப்பினாலும் நடக்கும். நாங்கள் வரதட்சணையில் எதுலேயுமே கையை வச்சிட மாட்டோம். சரிங்களா? 50 பவுனில் ஒயிட் கோல்டு கொடுத்துருவோம். அப்புறம் நெக்லஸ்ஸு, அட்டிக்கை இதெல்லாம். கல்யாணம் உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிட்டுனா நீங்கள் கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு ஒரு சேலை கூட எடுக்க வேண்டாம். ஏன்னா பொண்ணுக்கு சேலெல்லாம் கட்ட விரும்ப மாட்டா. நீங்கள் நினைக்கலாம் மும்பையில் கிடைக்காத மாப்பிள்ளையா தமிழ்நாடு தேடி வந்திருக்கீங்க. அது இங்கே எப்படிங்க? நம்ம இங்கே தான் எந்த நாட்டில் வடநாட்டில் வாழ்ந்தாலும் நம்ம சொந்த விட்டு பெறக்கூடாது பார்த்தீங்களா? நம்ம சென்டிமெண்ட் விட்டு பெறக்கூடாது பார்த்தீங்களா? அதனால தான் நாங்கள் தமிழ்நாட்டில் மாப்பிள்ளை கேட்குறோம். ஆனால் பொண்ணு ஒரு வேலையும் செய்ய மாட்டா. என்னங்க? பொண்ணுக்கு என்னென்ன தெரியும்னு கேட்குறீங்களா? பொண்ணுக்கு சூப்பராக காலையில் சிக்கன் ரைஸ் பிடிக்கும், அதுக்கப்புறம் முட்டை ரைஸ் பிடிக்கும். பொண்ணுக்கு அதை மாதிரி நீங்கள் சினிமாவுக்கு கூப்பிட்டு போகணும், கார்டன் கூப்பிட்டு போகணும், பீச் கூப்பிட்டு போகணும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு நாளைக்கு 2 தடவை கீழே அப்படியே அவ்வளோ வாக்கிங் மட்டும் கூப்பிட்டு போனால் போதும். மாப்பிள்ளைக்கும் பொம்பளைக்கும் சண்டையும் வராது. நீங்கள் கேட்குற மாதிரி உங்கள் வாரிசை உங்கள் குடும்பத்தை பெருக்கிக்கிட்டே போவான். வருஷத்தில் 7-8 குட்டி போட்டு தந்துடுவான். நீங்கள் சீக்கிரமாக தாத்தா பாட்டி ஆயிடலாம். சம்மந்தனா சொல்லுங்கள், பொண்ணாக காட்டிடுறேன். அதெல்லாம் வேறு. பொண்ணுக்கு வீட்டு வேலைன்னு செய்ய தெரியாது. நேரத்துக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற தலானியை கடிச்சு தின்னுருவா, ஃபர்னிச்சரை தின்னுருவா, நம்ம செருப்பெல்லாம் தூக்கி தின்னுருவா. நாங்கள் எதனால இவ்வளோ வரதட்சணை தரும்? காரு, பங்களா, வீடு, வாசல்லாம் தரோம்னா பொண்ணுக்கு வாய் ரொம்ப பெருசு, மாப்பிள்ளைக்கும் பெரிய வாய் தான் வேணும். மாப்பிள்ளை பெரிய வாயாக இருக்கணும், கலராக இருக்கணும். இது மட்டும்தான், வேறு எதுவும் நாங்கள் எதிர்பார்க்கல. சம்மந்தன்னா லைக் பண்ணுங்க, நான் புரிஞ்சுப்பேன். நம்ம கல்யாணம் வரைக்கும் போகிறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பொண்ணை பார்க்க வரீங்களா? வாங்க. அதே மாதிரி எங்கள் பொண்ணு மெத்தையை விட்டு கீழே இறங்க மாட்டா. கல்யாணத்தில் நாங்கள் எல்லாம் மெத்தை என்ன கொடுக்குமோ கொடுக்கலையோ கட்டிலு மெத்தெல்லாம் கொடுத்துருவோம். சரிங்களா? பொண்ணை பார்த்துடலாமா? பொண்ணை பார்க்கறதுக்கு முன்னாடி நல்லா நெஞ்சில் கை வச்சுக்கோங்க. டே இதுதான் எங்கள் வீட்டு பொண்ணு. இந்த பொண்ணு எதுக்கு இருக்கான்னு எனக்கே தெரியல. ஒரு வீட்டை போய் இருக்க மாட்டேங்கிறா. வெக்கப்பட்டுட்டா. கோலம் வரல, வெக்கப்பட்டுட்டா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்க்காங்கன்னு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேருந்து ஒரு குளிப்போம், பல்ல தேய்ப்போம், ஒரு கோலத்தை போடுவோம், 2 துணிமணி துவைப்போம், ஒரு சேலை எடுத்து உடுப்பணும். இல்லை, 24 மணி நேரமும் துணி போடாமல் லாஞ்சிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு தெரிஞ்சது ஒன்று தின்னணும், ஒன்று பேலணும், ஒன்று மோளணும். இது மட்டும்தான். இதை ஏறி ஓடி கட்டில் படுத்துப்பா. இப்போ சொல்லுங்க, பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இப்போ பொண்ணுக்கு செஞ்சுருக்க நகையெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், 50 பவுனில் ஒயிட் கோல்டு செயின் பண்ணி வச்சுருக்கோம். மாடர்ன் நெக்லஸ்ஸு, பின்ன ஒட்டியான ஒன்று, பின்ன இடுப்பு ஒட்டியான ஒன்று. இது இவ்வளவும் பொண்ணுக்கு நகை செஞ்சு வச்சுருக்கோம். வரும்போது கண்டிப்பாக இந்த ஃபேனை கொண்டு வந்துடும். உங்கள் வீட்டுக்கு இந்த ஃபேன் இல்லாமல் இருக்க மாட்டா. உங்கள் வீட்டில் ஏசி இருக்கோ இல்லையோ ஃபேனு கண்டிப்பாக வேணும். இப்போ பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கணும் ஆசைப்படுறா. பின்ன பொண்ணுக்கு நீங்கள் சாதாரண சாப்பாடெலாம் வாங்கக்கூடாது. இந்த சாப்பாடு தான் வாங்கணும். இதுதான் நம்ம பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். சிம்பா கட்டில் ஏறி படுத்துப்பா. வேறு எதுக்கும் லாய்க்கில் இவ்வளோ வச்சு நான் என்ன செய்யட்டுன்னு தெரில.
எதுன்னு சொன்னால் கோவம் மட்டும் போடுறா, வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன்னு சொல்கிறா. எவன் கூட ஓடி போகணும்னு தெரியாது. இவா எங்கேயும் ஓடி போயிட்டா நான் பெற்ற மக்கள் என்ன கொன்னுருவாங்க. அதனால் இவ்வளோ பாதுகாப்பாக வைக்க வேண்டியது இருக்குது. இப்போ சொல்லுங்கள், பொண்ணு பிடிச்சிருக்கா சம்மந்தமா? பொண்ணுக்கு நீங்கள் துணி செலவு எடுக்க வேண்டாம்னு சொன்ன பார்த்தீங்களா? அதனால தான் மாதிரி பொண்ணுக்கு வாய் பாருங்கள், எவ்வளோ பெரிய வாய். இந்த பொண்ணை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்றைக்கே இந்த பாதிராத்திலே பேசி முடிச்சிடலாம். ஒரு கோடை வைக்க விட மாட்டா, ஒரு தலானியை வைக்க விட மாட்டா. என் வீட்டு செவுறு நிலமெல்லாம் இப்படி தான் இருக்குது, கடிச்சு கரம்பு முறங்கி. நீங்கள் வீடு வந்து இரும்பில் வீடு கட்டிக்கோங்க, இல்லை இந்த பொண்ணு உங்களையும் தின்னுருவா, உங்கள் வீட்டையும் தின்னுருவா. இப்போ பொண்ணு பிடிச்சி போச்சா, இப்போ பொண்ணை பிடிச்சிருந்துன்னா மாப்பிள்ளை போட்டோ அனுப்புங்க. காலையில் இருக்கோ இல்லையோ நீங்கள் எப்படி நாசமாக போங்க. இப்படி வந்து ராத்திரி பகலுமா மசாஜ் பண்ணணும். நீங்கள் சோத்தை பகலும் நடக்கும், சோத்தை தின்னாலும் நடக்கும், இப்படி மசாஜ் பண்ணணும். என்ன ஃப்ரெண்ட், எங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கா? பிடிச்சா நீங்களும் நானும் சம்மந்தி ஆகிடலாம், சரிங்களா? அதனால தான் சாமியெல்லாம் கூப்பிட்டு பயபக்தியோடு அவங்கள்ட்ட பேச வந்திருக்கேன். நான் சொன்னல, மாப்பிள்ளைக்கு வாய் பெருசாக இருக்கணும், மாப்பிள்ளை இவ்வளோ மாதிரி வெள்ளையாக இருக்கணும். இவா வீடியோவில் எப்படி வரான்னு தெரில, நேரில் ரொம்ப அழகாக இருப்பா. அதனால் உங்கள் மாப்பிள்ளை வேண்ட சொல்லிடுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருங்க. நீங்களும் நானும் சம்மந்தி ஆகும்னு நினச்சா எனக்கு கமெண்டில் ஒரு ஹார்ட்டை கொடுத்துருங்க, நான் பிடிச்சிருவேன். எப்படின்னா ரெட் ஹார்ட் கொடுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எதை பற்றி வீடியோ எடுக்க, என்ன கண்டென்ட் எடுக்க, தினம் சோற பொங்கும் ட்ராவல் பண்ணுவோம். இது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குமே, நம்ம தங்கக்குட்டி அம்மாவும் காட்டலாமே. அதனால தான் இப்படி ஒரு வீடியோ எடுத்தேன், சரிங்களா? அந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். டாடா, பை பை, லவ் யூ.